பட்டத்தை பற்றி எமக்கு அழைப்பு வந்தது. அவரோடும் புறப்பட்டேன். அமரேந்திரன் தேவர்கள் 48,000 வீரர்கள், 1000 கிங்கியர்கள், அத்தனைக்கும் பாவர்கள், அனைவர் வீட்டில் இருக்கும் தமிழில் அமரேந்திரனுக்கு சந்தேகம் என்ன? பூலோகத்தில் மயமாக பிறந்தவன், குதிரையானவன், தந்தாரம் வண்டி பிரதாரவன், ஒரு பல்குட சொல்லாதவன் பூலோகத்தில் இருக்கின்றான். அமரேந்திரன் யாவரும் பேசாது இருக்க என்ன அறிவித்தான்? போருக்கு வருவன் பராதர சகோதரன், போருக்கு வருவன் நீதிக்கும் எவனுக்கும் உலகத்தும் மன தூய்மைக்கும் மிக்க அயோத்தியாவதி மன்னன் திருச்செங்க வளர்த்தவர்கள் என்ற வாழ்க்கையில் இருக்கின்றான். யாரவன்? பலகன் பராதார குருப்பன் பயிரும் நிலையும் பெருமள பிள்ளன் அயவன் காமுகன் என்று நான் தெரிவிக்க இருவருக்கும் கடும் வாக்குவாதம் அச்சபையில் மூண்டது. முடிவில் அரிச்சந்திரனை நானே பகிர் ஆக்குகிறேன் என்று கட்டிக்கொண்டு புறப்பட்டேன். வரவேற்றான், வாழ்த்தினேன். சுவாமி, இத்திருவரை நாடு நாங்கள் வந்த காரணம் ஹரிச்சந்திரா உலக நன்மைக்காக நாராயணா என்ற யாகம் வந்து வளர்க்க இருக்கின்றேன். அதற்கு சிறிதளவு திரவியம் தேவைப்படுகிறது. உள்ளிடமிருந்து பெற்று செல்லவா என்று வந்தேன் என்ற சாமி. அப்படியானால் பட்ட பாறையின் மீது மதம் கொண்ட யானையை நிறுத்தி அதன் மீது ஆமாவுகளை ஏற்றி அவன் கையில் வெள்ளிக்கலம் கொடுத்து அவனுக்கு கல் வைத்து உயரமாய் விழுந்தோமோ அவ்வளவு வேண்டும் என்று கட்டி கேட்ட கரத்தில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தான். யாரும் கொடுக்க முடியாத திரவியத்தை கேட்டும் கேட்ட கணத்தில் கொடுத்து விட்டானே. இதற்கு காரணம் பரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர பிடிவுயரும், பிடிவுயர தோல் உயரும் சொல்வதை போல் அவன் பிடிகளான் என்று எண்ணி பிடிகளிட்ட பயிர்களை விலங்குகளை ஏறி அழித்து கொண்டு விட்டான். இவன் நீதிமானிலும் பழக்கரத்தார் என்பதற்கு ஐயமில்லை என்று எண்ணினேன். தேவர்கள், முனிவர்கள், மாநிலர்கள் இவர்களில் நாம சிக்காதவர்கள் ஒரு முடிவே இல்லை என்று எண்ணி அவன் பக்கம் அவனை பங்கப்படுத்தி வரும்படி அனுப்பினேன். அவர்கள் இருவரையும் அடித்து துரத்தி அவமானப்படுத்தினார்.
சந்திரா, உன்னுடைய கண்களை கேட்டாலும் தருவாயா? நீ ஆடுகின்ற மண்ணை கேட்டாலும் சொன்னதும் தவறாதவன் உத்தமன் கூறியபடி ஆடுகின்ற மண்ணை கொடுத்தான் தாழ்வாக்கு பெற்றுக்கொண்டேன். அரிச்சந்திரா, யாகத்திற்காக உன்னிடத்தில் பெற்று அடைக்காம வைத்துவிட்டு சென்ற திரவியம் எங்கே சுவாமி? அதோ அந்த களஞ்சியத்தில் நீங்கள் நான் வைத்தபடி அப்படியே இருக்கிறது, எடுத்து செல்லுங்கள். ஏண்டா சந்திரா, உன்னுடைய ராஜ்யத்தை தாரை பார்க்கின்ற பொழுது அத்திரவியத்தை நீக்கி தாரை பார்க்கவில்லை. தாரைக்குள் மதுமுறை விட்டது. வேறு திரவியம் எங்கே? எங்கே? கேட்டான் கடல், 48 நாள் தவணை பெண்டு பிள்ளையை கையில் பிடித்துக் கொண்டு காசி மாநகர் வீதியிலே விளையோ விளை, விளையோ விளை மாற்றினேன். அந்த அரிச்சந்திரமான சர்வதையும் அடிப்படுத்தி இருக்கின்றேன். தனது கூலிக்காக தன்னை விலகு உருவத்தை மாற்றி அந்த அரிச்சந்திர விளக்குவாங்க அடிமைப்படுத்தி இருக்கின்றேன். அன்று 56 தேசத்தை அரசாண்ட சக்கரவர்த்தி இப்போது மயானம் காக்க புறப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மனைவி சந்திரமதி அங்கே காலகட்டத்தில் விஷயப்பட்டுக் கொண்டிருக்கின்றான். அவன் மைந்தன் தேவதாசன். தேவதாசன் அந்த குழந்தையோட மனத்துக்கு சமத்துக்கு சேகரிக்க சென்று கொண்டிருக்கின்றாயா? காட்டிற்கு சென்றவன் தான் மறுபடியும் மக்களுடைய நாகப்பா, நாகராஜா, எப்பொழுதும் நீ நாக சர்ப்பமாக காட்சியளிக்க வேண்டும். யாருடைய கண்களுக்கும் சம்பளமல். ஓடிவா, ஓடிவா, ஓடிவா. அடங்கி விட்டதடா
ஹலோ ஹலோ பேச குறைச்சிக்கோங்க சார்பு தேங்கி மட்டும் கொடுங்க. ஹலோ ஹலோ தெய்வமே தெய்வமே தெய்வ தெய்வமே தெய்வமே காட்டுக்கு போன கண்மணி அந்தியாயோ மகனே 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 தெய்வமே தெய்வமே நாட்டுயில் பயந்தவிட்டு நடந்தவன் வந்துட்டானோ நான் கேட்டுமே வருவோம் என்றார் திட்டிட வழியும் இல்லை மகனே
துணை என்று சொல்லுவார்களே, யார் குடியை கெடுத்தேன், எவர் குடியை கெடுத்தேன், எதற்காக எனக்கு பெரிய சோதனை? நாட்டை இழக்க வைத்தாய், நாயகனை பிரிக்க வைத்தாய், அரசாக பிறந்த ஒரே ஒரு செல்வனையும் என்னிடமிருந்து பிரித்து காட்டிற்கு அனுப்பி எனக்கு மாற்றினாய். என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்ன செய்வேன்? ஏசு இழைத்து போன மகன் சொல்வான், அம்மா என்றைக்குமே இல்லாதபடி பசி என்று அதிகமாக உள்ளதும்மா. காலகண்ட தாத்தா வீட்டுல போய் ஏதாவது சாப்பாடு கூட இல்லாட்டாயோ பரவாயில்லம்மா, மாமி பசு மாட்டிற்கு வைக்கக்கூடிய பழைய கஞ்சி கேட்டா எப்படி எப்படி எல்லாமோ வாழ்ந்த வாழ்க்கை ஒருபடி சாதத்துக்கு கூட வழியில்லாமல் போய்விட்டது. பாருங்க, என்ன என் வாழ்க்கை, எனக்கு இந்த விதியம் வர வேண்டும். அந்த அயோத்தியில் இருக்கும் போது தங்க கிண்ணத்திலே பால் ஊற்றி பிசைந்த சாதத்தை மேல் மரத்திலே வைத்து நிலவை காட்டி ஊற்றினான். வேண்டாம் அம்மா என்று ஓடக்கூடிய என் மகனோ இன்று மாமி பசு மாட்டிற்கு வைக்கக்கூடிய பழைய நெஞ்சி சற்று பொருள் ஏதாவது வாங்கி வருகிறேன். ஓடினேன் ஓடினேன், காலகண்டர் இல்லம் நோக்கி ஓடினேன். ஐயா தேவியரே, என்னை அனுப்பி கொண்டு வரேன். என் மகனுக்கு பசிக்கிறதாம், ஏதாவது அமுது இருந்தால் கொடுங்கள் சுவாமி என்று அவர் காலை பிடித்து எவ்வளவோ சென்றேன். அதற்கு அங்கு அவர் சொன்னார், அரிய தம்பி, உன் மகன் காடுதானே போகிறான், கானகம்தானே போகிறான், போய் வந்த பிறகுதான் அமுது அருந்த முடியும். நீரிலே பசி எடுத்தால் ஓடுகின்ற கங்கையிலே ஓடுகின்ற ஆற்றிலே மூட்டிலை தண்ணீர் மாத்திரம் அருந்த பச்சத்தனை அருந்தாமல் போய் வா மகனே, சென்று வா மகனே என்று அனுப்பி வைத்தேன். என்ன செய்வேன், என்ன செய்வேன்? அறிவுலகம் உன்னை அழைக்கின்றது,
பச்சை தண்ணி அருந்தாமல் சென்ற பிள்ளை இன்னும் வீடு வந்து சேரவில்லையே. அம்மா தாயே வராமல் யாருக்கு என்னையா பாவம் செஞ்சேன்? எதற்காக எனக்கு பெரிய சோதனை? நாவினால் பட்ட கடன், வாக்கினால் பட்ட கடன், கை நீட்டி வாங்காத கடனுக்காக நாட்டையே இழந்தோம். விஸ்வாமித்ர மகா முனிவரத்திலே 48 நாள் தவணை பெற்று காசிக்கு சென்றோம். காசிக்கு சென்றால் தான் செய்த பாவமெல்லாம் தொலையும்னு சொன்னாங்க. என்ன பாவம் செய்தேனோ? என்னை போல் ஒரு சோதனை இந்த பூலோகத்தில் யாருக்கும் கொடுத்து விடாதே. காசிக்கு போகின்ற வழியிலே நட்சத்திர வேதியர் கொடுமைகள் கொஞ்சமல்ல, அத்தனையும் சகித்துக் கொண்டு காசிக்கு சென்றோம். காசி விசாலாட்சி சன்னதியை பார்த்தோம். அம்மா காசி விசாலாட்சி, உன்னை போல நானும் ஒரு பெண்தானம்மா. என்ன மட்டும் ஏம்மா இப்படி சித்திரவதை பண்ற? காசிமா நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே அம்மா பாவமெல்லாம் தீர்ப்பவளே, நல்லவளத்தில்லை அம்மா, வாடி எழும்போதிலே ஓடி வரும் ஐயனாரே, மலை போல் குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா,
கிராமத்தின் சார்பாக விளாத்திகுளம் முத்துலட்சுமி அவர் சந்திரபதி நாயுடு அவர்களுக்கு இந்த மாலையை சொல்லி மாங்கனித்து மரியாதை செய்த மாபெரும் இடையமேலூர் கிராமத்தை சார்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், வாலிப இளம் சிங்கங்கள், எமது நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய சுற்றுவட்டார கிராம பொது மக்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், நாடக அமைப்பாளர் மலைச்சாமி அண்ணா அவர்களுக்கும், நடிகர்களுக்கு ஒளிபரிக்கு இப்படித்தான் வைக்க வேண்டும், அழகாக அற்புதமாக முகத்துதிக்காக சொல்ல வரல. ரொம்ப அதாவது நடிகர்கள் நாங்கள்லாம் ஒரு நாள் 2 நாள் கிடையாது. மகா சிவராத்திரியிலிருந்து எந்த நாடகம் அதில் என்ன வில்லுப்பாட்டுக்கும் போட்டு சொல்கிறாங்க. அந்த பக்கம் நாகர்கோவில் பக்கம் போனால் வில்லுப்பாட்டு போட்டு வந்தா நாடகம். ஆக அப்படிப்பட்ட தருணத்திலும் அந்த ஒளிபரிக்கு ரொம்ப அற்புதமாக வைத்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக இந்த நடிகர்களை உலகமெங்கும் காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய மாதவன் யூடியூப் சேனல் அவர்களுக்கும், அடுத்து அவர் கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் கலைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு கதைக்கு வருகிறேன். நன்றி கலந்த வணக்கம். காசிமா நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே நானும் என் சுவாமியும் இப்படி வணங்கிக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்திலே நட்சத்திர வேதியர் வந்தார், என் சுவாமியை பார்த்தார். இன்று பொன்னை கொடு, இல்லாவிட்டால் இல்லை என்று சொல்லிவிடு, இல்லை என்றால் சத்தியம் பொய்யாய் விடும் ஐயா, விடிந்தால் பொன்னை கொடுக்க வேண்டுமே, தருகிறேன் என்று வாக்களித்து விட்டு என் சுவாமி என் பக்கத்திலே வந்தார். கண்ணே தாராவதி, முனிவரோ பொன்னை கொடு பொருளை கொடு என்று இமிசைப்படுத்துகிறார். பொருள் என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்துல என்ன வைத்திருக்கிறேன் என்று துடித்தார். அப்பொழுது நான் சொல்வேன், சுவாமி கவலையே பட வேண்டாம், இந்த பூமான்கள் இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே நமக்கு ஜாதி மதம் வேண்டாம், எவருக்கேனும் என்னை விலைக்கு விற்று முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி. என் சுவாமி துடித்து விட்டார். கண்ணே நீயம்மா இப்படி பேசுகின்ற? அங்கு அயோத்தியிலே நாம் மனமுடித்து மணவரையில் வீற்றிருக்கும் போது பெரியோர்களும் தாய்மார்களும் ஆண்டோர்களும் சான்றோர்களும் நம்மை பார்த்து எப்படி எப்படி எல்லாமோ வாழ்த்தினார்கள். அதையெல்லாம் மறந்துவிட்டு சந்தையிலே ஆடு மாட்டை விலைக்கு விற்பது போல் விட்டுவிடுங்க நானும் சொல்லுகின்றாயே தேடி என்று துடித்தார். விடிந்தால் பொருளை கொடுக்க வேண்டும் ஐயா, இல்லை என்றால் சத்தியம் பொய்யாய் விடுமே. சுவாமி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஆண்டவன் என் தலையில என்ன எழுதியிருக்கிறானோ அதுதான் நடக்க போகிறது. நீங்கள் நினைத்ததோ நான் நினைத்ததோ நடக்கக்கூடியது அல்ல. யாராருக்கு எவருக்கு எப்பதவி ஈவதென்று முற்றுணர்ந்தவரை மூல வளர் தட்டி ஐயனார் ஆட வைக்கிறார், நாம் ஆடிக்கொண்டிருக்கிறோம். அவன் அன்றி அணுவும் அசையாது. இந்த பூமான்கள் இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே எவருக்கேனும் விற்று தாங்கள் கொண்ட சத்தியத்தை காப்பாற்றுங்கள் சுவாமி. ஊழி பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தாங்குந்திரும். ஊழ்வினையை யாராலும் மாற்ற முடியாது. அது மட்டுமா, சேற்றில் உழலும் புழுவிற்கும் புவி செல்வ உடைய அரசருக்கும் பிச்சை ஏற்று உடல் காத்திடும் ஏழைக்கு உயிர் எத்தனை உண்டு. சேத்துக்குள்ள கிடக்கிற புழுவா இருந்தாலும் சரி, பல கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, ஏன் பிச்சை
பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஆண்டவன் படைக்கும் போதே தலையில இன்னாருக்கு இன்ன விதி எழுதி வைத்திருப்பான். அதன் பிரகாரம் நடக்கும். நீங்கள் நினைத்ததோ நான் நினைத்ததோ நடக்கக்கூடியது அல்ல. இந்த பூமான்கள், இந்த புண்ணியவான்கள் நிறைந்த புண்ணிய பூமியிலே எவருக்கேனும் விட்டுவிடுங்கள். நாதா வேற வழி இல்லையே. பிடிந்தால் பொண்ணை கொடுக்க வேண்டும் ஐயா. கட்டிய மனைவியை கையிலே பிடித்தார். தெரு தெருவாக தெரு தெருவாக விலையோ விலை. ஆடுமான ஐயா, விலைக்கு வாங்குவதற்கு யாருமே என்னை விலைக்கு வாங்க முன்வரவில்லை. கடைசியிலே அந்தணர்கள் வாழுகின்ற வீதியிலே காலகண்ட வேதியருக்கு விற்றார்களே. பொட்டிருந்தும் பூ இருந்தும் புன்னகை இல்லை. ஊட்டி வச்ச கோட்டையிலே அன்னவர் இல்லை. அன்னவர் இல்லை. பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லை. ஊட்டி வைத்த கோட்டையில் மன்னவன் இல்லை. ஒரு மன்னவன் இல்லை. பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லை. ஊட்டி வைத்த கோட்டையில் மன்னவன் இல்லை. ஒரு மன்னவன் இல்லை. ஓலமிட்டேன் அது கொண்டவனி திருவடிகள் பதியவில்லை. பொட்டிருந்தும் பூவிருந்தும் புன்னகை இல்லை. ஊட்டி வைத்த கோட்டையில் மன்னவன் இல்லை. காசிமா நகரத்திலே காசி விசாலாட்சி சன்னதியிலே காலகண்டர் வீட்டிலே என் சுவாமி என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஐயா, இந்த ஊரை கட்டி காத்து வரக்கூடிய ஐயனாரப்பா, என் வாழ்க்கையில நடந்த கொடுமை மாதிரி இந்த ஊரிலையோ இந்த உலகத்திலையோ இந்த பூலோகத்துல என் நிலைமை எந்த பெண்ணுக்கும் கொடுத்துறாங்க. தாலி கட்டிய கணவனே கட்டிய மனைவியை கையிலே பிடித்து அடுத்த ஆடவனுக்கு விலைக்கு விட்டான் என்ற சரித்திரம் வரலாற்றில் இந்த பெண்ணுக்கு மட்டும் பாடமாக அமையட்டும். என் நிலைமை எந்த பெண்ணுக்கும் கொடுத்து விட்டார்கள். நான் ஒருபுறம், என் பிள்ளை ஒருபுறம், என் சுவாமி ஒருபுறம். எங்கு இருக்கிறாரோ என்னை விட்டுவிட்டு போய்விட்டார். எந்த இடத்தில் இருக்கிறாரோ இனிமேல் அவரை நான் காண முடியுமா? காண முடியாமலே போயிடுவேனோ? தன்னுயிர் பிரிவதை பார்த்தவர் இல்லை. என்னுயிர் பிரிவதை பார்த்து என்னுயிர் பிரிவதை பார்த்து
தன்னுயிர் பிரிவதை பார்த்தவனே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் விட்டுவிட்டு சென்றவர் இந்த வழியாகத்தானே சென்றார். வரமாட்டாரா? ஒரு முறை அவரை பார்த்து விட மாட்டோமா? மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். எங்க இருக்கிறாரோ, எப்படி இருக்கிறாரோ, எந்த நிலையில் இருக்கிறாரோ. என்ன கவி பாடினாலும் என்னப்பா, பிரிந்து வாழ்ந்த கதை என்னோடு நிறுத்திவிடு. கணவனையும் மனைவியும் பிரித்து வைத்து வேடிக்கை பார்க்காதே. என்ன கவி பாடினாலும் உங்கள் மனம் இழங்கவில்லை. இன்னும் என்ன சோதனையோ அறிய அறிய என் வாழ்க்கையில இனி என்ன நடக்கும் என்று எனக்கே தெரிய. என்ன கவி பாடினார் இவ்வளவு நேரமாகியும் என் செல்வனை காணவில்லை. எத்தனை வேலைகள் செய்த போதிலும் என் கண்மணியின் மலர்ந்த முகத்தை என்னால் காணாமல் இருக்க முடியவில்லை. அயலாத்து பாலர்கள் அவனோடு சென்றவர்கள் வீடு தெரிந்தாலாவது வந்து விட்டார்களா, வரவில்லையா என்று பார்த்து வரலாம். அதுவும் இந்த பாவிக்கு தெரியாது. அதோ
பாடல்கள் வருகிறார்கள். என் மகனும் வந்துவிட்டான் போல் தெரிகிறது. நானே சென்று அழைத்து வருகிறேன். ஐயா தோமர்களே, காலம் என்னும் நூலிலே இங்கு பேசும் பொம்மைகள் ஆடுது. பாவம் ரெண்டு பொம்மையும் இடும் கண்ணீர் கண்ணத்தில் ஓடுது. அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்கமாய் இருக்காதால் கேட்கிற வாக்கியம். தேவன் தரும் தாய்தான் வேண்டான் என்னும் திண்மைதான் ஒரு விந்தையானதே. என்னும் வார்த்தை தான் அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாக்கியமாயிருக்காதால் கேட்கிற வாக்கியம். கன்றுகளை ஈவெடுக்க ஆடு மாடு மண்ணுகிறா. கற்பங்களை வேண்டிருந்து தெய்வத்திடம் கேள்விதான். பிள்ளை வந்து வேண்டுமென்று எத்தனையோ தாய்க்குளோம். கோவில் குளம் சாமி என்று சுற்றி வந்து வேண்டினோம். சுற்றி வந்த போதிலும் பெற்றெடுக்க கூடுவோம். முக்குளிக்கும் யாருமே முத்தெடுக்க ஆகுமோ. என்னை ஒரு தெய்வமா பேசுகின்ற காரணம் அவள் தாக்கும் தாய்மைதான். அம்மா என்னும் வார்த்தை தான் பல அர்த்தம் சொல்கிற வாக்கியம். எல்லோருக்கும் வாய்க்குமா இருக்காதால் கேட்கிற வாக்கியம். ஐயிரண்டு மாதம் என்று அன்னை வரும் நேரனை கையிரண்டு தேனை அள்ளி கொண்டு வரும் சாதனை. சோறுமின்றி நீருமின்றி சாம்பல் தின்ன போங்கலாம். சித்திக்கின்ற முத்தங்களை பிள்ளையிடம் வாங்கலாம். பச்சை வந்த காவிடும் வாழை மரம் சாய்ந்திடும். முத்துக்களை ஈடும் சித்திகளும் ஆய்ந்திடும். பிள்ளைகளை தாழ்ந்திடும் பெண்மை உயிர் வாழ்ந்திடும். இது தேவ தேவதான். அம்மா என்னும்